கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, காருண்யா லாட்டரி 692 ட்ரா நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 692க்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் டுடே நம்ம பார்க்க போகிறோம். 08/02/2025க்குரிய ஒரு காருண்யா லாட்டரிக்கான சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் கேஎல் டைமண்டுன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஏன் ஜாயின் பண்ண சொல்கிறேன்றதை அதுக்கப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் தரேன், ஓகேங்களா? மறக்காமல் எல்லோருமே ஜாயின் பண்ணி பயன்படுங்க. மற்றபடி யார்ட்டையும் காசு கொடுத்து கெஸ்ஸிங் ஆகுறேன்ற பேரில் ஏமாற வேண்டாம், ஓகேங்களா? இப்போ நம்ம காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்க முன்னாடி நிர்மல் லாட்டரி ரிசல்ட்டு ரிவீல் பண்ணிடுவோம். 137, ஓகேங்களா? இதில் இங்கிட்டு நம்ம மெம்பர்ஷிப்பில் கொடுக்குறது, இங்கிட்டு நம்ம வீடியோவில் கொடுக்குறது, மெம்பர்ஷிப் வீடியோ, ஓகேங்களா? இதில் பார்த்துக்கிட்டோம்னா 134 கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 837 கொடுத்துருக்கோம். இதில் ஏபி, இதில் பிசி பாஸா, ஓகேங்களா? எப்பயும் போல் ஆல் போர்டு நம்ம 7 வச்சுருக்கோம். 7 ஒரு பாஸ், ஓகேங்களா? இதில் என்ன கொடுத்துருக்கோம்னா நம்மளுக்கு இதுலேயும் சேம் டிட்டோ தான். என்ன நம்பர் கொடுத்துருக்கோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 473 கொடுத்துருக்கோம். இதுலேயும் பிசி பாஸு 473. இதுலேயும் நமக்கு ஒரு பிசி ஒரு தரமான ஒரு வின்னிங் தான், ஓகேங்களா? ஏதாவது ஒரு வின்னிங் நோக்கி நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஆல் போர்டு பார்த்துக்கிட்டோம்னா 7 பாஸு. அதே மாதிரி நமக்கு சி போர்டு 7 ஃபாலோவிங் நம்பர் பாஸ், ஓகேங்களா? ஒரு சூப்பரான மந்த் ஸ்டார்டிங்காக ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி தான் நம்ம சேனல் போயிட்டுருக்குன்றது இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஜஸ்ட் மிஸ்ஸு, நம்ம ஒரு 3 டிஜிட் அடிச்சுருந்துருக்கலாம், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. யாரெல்லாம் பிசி எடுத்தீங்க, யாரெல்லாம் ஏபி பாஸ் ஆச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நிறைகள் குறைகளையும் மறக்காமல் தெரிவிக்கலாம். நம்ம சேனலில் பொறுத்தளவு நம்ம கெஸ்ஸிங், அதாவது நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த நம்பர் எடுத்து மட்டும் லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. உங்களுடைய கெஸ்ஸிங்கையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? உங்களுடைய 3 டிஜிட் வின்னிங் அடிச்சிச்சுன்னா, நீங்கள் கொடுக்குற கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குற நம்பர் 3 டிஜிட் வின்னிங் அடிச்சிச்சுன்னா கேஎல் சாட்டுன்ற ஒரு மெம்பர்ஷிப் பேக் உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணப்படும். அதுவும் வீக் 7 டேஸ் ஒன்லி, ஓகேங்களா? மறக்காமல் எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட் நம்பர் 325, ஓகேங்களா? 3, 2, 5, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஹைலைட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங். 8ஆம் தேதி எதுமோ அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங், ஓகேங்களா? இப்போ பார்த்துக்கிட்டோம்னா 126, ஓகேங்களா? 769, ஓகேங்களா? 769. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 327, ஓகேங்களா? 327. அதுக்கடுத்தாப்பில் நம்மளுக்கு அதிகபட்சம் கெஸ்ஸிங்காக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 590, 129. லோக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான், ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 3, 2, 5, 1, 2, 6, 7, 6, 9, 3, 2, 7, 5, 9, 0, 1, 2, 9. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். இதில் எல்லா நம்பரும் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸில் போடணும்னு அவசியம் இல்லை. அதாவது மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா மறக்காமல் ரெண்டையும் கம்பேர் பண்ணி விளாண்டிங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு நீங்கள் தட்டி தூக்கலாம். அதுக்கு தான் உங்களை மெம்பர்ஷிப்பில் நான் ஜாயின் பண்ணதுக்கு சொல்கிறதுக்கான காரணமே அதுதான், ஓகேங்களா? எல்லோரையும் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி, ஏசி, பிசி, ஓகேங்களா? ஏபி, ஏசி, பிசி. இதில் பார்த்துக்கிட்டால் நமக்கு டபுள்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. 44,
85 ஓகேங்களா, 32 ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தா நேற்றுக்கு வந்த செட்லேயே மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுலேருந்து ஒரு செட்டு எடுத்துக்கிடுவோம். 17 ஓகேங்களா, 17 நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா. அதுக்கடுத்து 47 ஓகேங்களா, 48 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 1881 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் இதுதான் ஓகேங்களா. நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். 4 4 8 5 3 2 1 7 4 8 1 5 1 8 8 1 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய அதிகபட்சமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதாவது 4 4 8 5 3 2 1 7 4 8 1 5 1 8 8 1 ஓகேங்களா. இதுதான் நம்ம கெஸ்ஸிங்கோட அதிகபட்சம் மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான் ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது எப்பயுமே நம்ம தருவோம் இல்லையா 3 டிஜிட்டு அந்த நம்பர் தான். இதில் பார்த்துக்கிட்டோம்னா வரிசையில் என்னென்னா ஃபஸ்ட்டு நம்பர் 681 ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்பர் 681. அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 715 ஓகேங்களா. 681 715 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் ஓகேங்களா. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. 6 8 1 7 1 5 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அது இதுதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு ஓகேங்களா. இதில் நமக்கு சி போர்டு 7 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு டிக்கு ஓகேங்களா. அதனால் இன்னும் நம்ம ஏ போர்டை விட்டுடலாம். இன்னும் இதில் 3 எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 3 அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு 7 வந்திருக்கு இல்லை 7 வந்திருக்கு இல்லையா. அடுத்து நமக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 9 தான் ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம் பி போர்டை பொறுத்தளவு நமக்கு 2 இல்லைன்னா 5 ஓகேங்களா. ஏ போர்டை பொறுத்தளவு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 3 இல்லைன்னா வேறு என்ன நம்பர் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 3 அப்படி இல்லைன்னா என்னோடய கெஸ்ஸிங் 8. உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 3 இல்லைன்னா 8 ஏ போர்டை பொறுத்தளவு, 3 இல்லைன்னா 8 பி போர்டை பொறுத்தளவு, 2 இல்லைன்னா 5 சி போர்டை பொறுத்தளவு, 3 இல்லைன்னா 9 ஓகேங்களா. இந்த 3 மட்டும் ஆல் போர்டை மறுபடியும் வச்சுக்கோங்க. மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்மளுக்கு ஹைலைட்டாக சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அதை தான் நம்ம தூக்க போகிறோம் ஓகேங்களா. எதுக்கும் ஒரு 3 நம்ம எடுத்துக்கிடுவோம் ஓகேங்களா. ஏன்னா ஏ போர்டு 3 நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. அதனால தான். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 9 ஒரு செட்டை தூக்கலாம். 5 ஓகேங்களா. இந்த 395 மறக்காமல் 3 டிஜிட் பாக்ஸாக போட்டு ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட் அப்ளை பண்ணிக்கிங்க. இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவ்யூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கே எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். Disclaimer: This video is only for entertainment videos only. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரளா லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம்.